அது அந்த யோசிக்கும் போது அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் கம்ப்ளீட் ஆக்டர். ஜெயிலர் எப்படி முதல்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஜெயிலருக்குள்ளே மெர்னா இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போ தெரிஞ்சிச்சு. பட் இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும்ல, யார்கிட்ட இந்த ஃபர்ஸ்ட் கால் வந்துச்சு? சாரோட நெல்சன் சாரோட அசோசியேட் பார்கவி அவங்க தான் கால் பண்ணாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஸோ நீங்கள் சார் மீட் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டே சார் மீட் பண்ணேன். அவர் ஒரு லைன் சொன்னார் எனக்கு, பண்ணுறீங்களாம்மா பிடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக சார் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அதுலேருந்து இம்மிடியட்டாக ஷூட்டிங். ஓகே. ஒரு 1 வீக் டைமில் நம்ம லுக் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி ஸோ எனக்கு இது நிஜமாக நடக்குதா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே ஷூட்டிங் போயிட்டாங்க. நைஸ் நைஸ் நைஸ். ஹேப்பன் ஆல். பிக் பிரதரும் எனக்கு அப்படி தான் நடந்துச்சு. ஓகே. ஸோ ஆக்சுவலி இது ரீசெண்ட் டைமில் நடந்த எல்லா படங்களுமே வந்து சார் நம்ம ஒரு ஃபாலோஅப்பில் அப்படி நடக்கல. அது வந்து ஒரு சடன் டே ஒரு சர்ப்ரைஸாக தான். பிக் பிரதர் அப்படி தான் வந்துச்சு. ஓகே. ஒரு நாள் ஒரு ஃபோன் பேசிட்டு ஆண்டி என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் பிக் பிரதரில் பண்ணுறீங்க. பிக் பிரதரில் நான் ஓகே. இல்லை லாலட்டுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் தான் அப்படி இருந்துச்சு. அது நம்மளை தூங்கி எந்திரிச்சு இந்த படம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி. சூப்பர். அதாவது நான் இருங்கடா நான் ஃபர்ஸ்ட் இது ப்ராசஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சூப்பர். ஓகே, ஜெயிலருக்குள்ளே போகிறீங்க. எல்லாத்தையும் தாண்டி தலைவரை வந்து தலைவருடைய மிகப்பெரிய ஃபேன்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. ஸோ அப்படிங்கும்போது தலைவர் நேரில் பார்க்கும்போது அவர் கூட பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய விதம் இருக்குல்ல, ஏன்னா அவ்வளோ ஷார்ப்பாக அவருடைய ஐஸ் இருக்கும், ஃபேஸ் டு ஃபேஸ் பர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அது எப்படி இருந்துச்சு? அவரோட ஸ்டைலை மறந்து நம்ம அவரை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே. பெர்ஃபார்ம் பண்ணும்போது கேரக்டர்ஸ் தான். அவர் கேரக்டர் நான் ஆப்போசிட் நிற்கும் போது ஸோ அவரோட மேனர்ஸ் அவர் ஸ்டைலை மறந்து நம்ம கேரக்டராக இருக்கிறது தான் வந்து ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்குது. அப்படி மர்ஸ்மரைஸ் பண்ணிட்டு இருப்பார். அவரோட வாக்கு எல்லாத்துலேயுமே அந்த எனர்ஜின்னு ஒன்று இருக்குல்ல. ஐ திங்க் இஸ் அன் எனர்ஜி பாம். ஓகே. ஒவ்வொரு செகண்டும் அது அப்படி இருக்கும். அவரோட வைப்ரேஷன்ஸ், அவரோட ஆரா எல்லாமே ரொம்ப இருக்கும். ஸோ நான் அப்படியே மறந்து பார்த்துட்டு இருப்பேன் அவரோட பெர்ஃபார்மன்ஸு. ஓகே. அதுதான் எனக்கு ஒவ்வொரு பிளாக் போகும்போதும் பார்த்துட்டே இருப்பேன். நான் அங்கே நின்று பார்ப்பேன், இங்கே நின்று பார்ப்பேன். சார் பெர்ஃபார்ம் பண்ணும்போதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா இத்தனை வருஷம் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரசிச்சுட்டு இருக்கேன். ஸ்க்ரீனில் பார்த்தா ஒரு ஃபீல், விசில் அடிக்கிறது, டான்ஸ் ஆடுறதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் மனசுக்குள்ளே பண்ணிகிட்டே இருப்பேன் செட்டில். அவ்வளோ அழகு. சூப்பர் சூப்பர். முத்துவேல் பாண்டியனா நம்ம வந்து தலைவரை பார்க்க போகிறோம். ஸோ முத்துவேல் பாண்டியன் ஆக்சுவலாக இப்படி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாமே. மாசா, டெரரா. டெரரா. ஓகே. பேசலாம். மாசா, டெரரா, ஸ்டைலிஷா, கிளாஸியா, ரெஸ்பான்சிபிளா. ஹீஸ் அன் ஆல் இன் ஆல். ஓகே. இல்லை எனக்கு நிறைய விஷயங்கள் உள்ள என்னன்னா இப்போ மாஸ் ஓகே படத்தில் வந்து ஒரு ஹீரோக்கான மாஸ் ஸ்டைல், தலைவருக்கு ஸ்டைல். ஆமாம். இதில் இடையில ஒரு வார்த்தை வந்து டெரரா அப்படின்ச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தலைவருடைய அந்த நெகட்டிவ் அந்த கிரே ஷேடை படத்தில் பார்க்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. கிரே ஷேடான்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கட் பார்க்கும்போது ஆமாம் ஒரு ஃபீல் இருந்துச்சுல்ல. சரி. ஆக்சுவலாக அதில் கதவை திறக்கும்போது கீழே அருவா இருந்த சீன்லாம் வேறு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய செய்கை இருக்குது அப்படின்னு இருந்துச்சு. லைக் நீங்கள் எப்படி ஃபுல் த்ரூவாக சாரோடைய கேரக்டர் தான். ஸோ அதுதான் எனக்கு இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ரைட்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ். அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இட்ஸ் பயங்கர பிளெஸ்ஸிங்காக இருந்தது. ஸோ நான் என்னோட லைஃபோட அதாவது கெரியரோட ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கும். ஸோ இவ்வளோ முக்கியமான ஆக்டர்ஸ் கூட இவ்வளோ இதுக்கு மேலே ஒரு பெரிய படம் என்ன பண்ணிட முடியும்? நான் கண்டிப்பாக இல்லைனா பிரதர் ஜெயிலர் மாதிரி தான். ஸோ எனக்கு அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்குது. டெஃபினட்டாக சில பேர் சொல்லுவாங்க மலையாளத்தில் வந்து இவங்களோட பண்ணணும், கன்னடா போனால் இவங்களோட பண்ணணும், அப்படி ஹிந்தி போனால் எல்லாரோடையுமே பண்ண மாதிரி ஒரு இது இருக்குது. இப்போ நான் யார் கூட பண்ணுவேன்னு சொல்லுவேன். எனக்கு மலையாளத்தில் லாலேட்டன் கூட பண்ணிட்டேன். ஆமாம். ஆல்ரெடி சிவான் ரஜினி சார் இருக்காரு, எகைன் லாலேட்டன். ஆமாம். இன்னும் அவ்வளோதான், தெலுங்கு மட்டும்தான் ஒரு ஆப்ஷன். அங்கேயும் சூப்பர். என்னன்னா இப்போ எப்படி நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் ஐ மீன் தலைவரை சொல்லணுமோ அதேமாதிரி தான் ஜாக்கி ஷெராஃப். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ ஆக்சுவலாக தமிழில் நிறைய பேருக்கு வந்து ஆரண்ய காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஹிந்தியில் வந்து மனுஷன் பிரித்து விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கீங்களா? இல்லை இல்லை பார்க்கல நான். ஓகே. நீங்களுமே ஓகே. அந்த லுக்கில் ஒன்றையும் பார்க்கும்போது அப்படி எடுத்து பார்க்கும்போது வா எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப அமேசிங்காக ஒர்க் பண்ணி எடுத்துருக்காரு. எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஓகே. பார்க்கணும். நான் வந்து வெயிட்டிங் ஃபார் தி டீசர் ட்ரெய்லர் அந்த மாதிரி இன்னும் பிக் வெர்ஷனுக்கு வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக. எகைன் லாலேட்டன் சாரை மீட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க? வெரி ஹாப்பி. எனக்கே பயங்கர பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. அது
சச் ஏ ஹாப்பி மொமெண்ட். நெல்சனுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ டு பி ஆனஸ்ட் எல்லா விஷயங்கள் பேசலாம். டாக்டர் படம் மிகப்பெரிய ஒரு ஹிட். ஏன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் தேட்டருக்குள்ளே அவ்வளோ பெரிய க்ரௌடை கொண்டு வந்ததே நெல்சன் தான். எகெயின் பீஸ்டில் வந்து சில மிக்ஸ் ரிவ்யூஸ்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இல்லை நெல்சன் அவ்வளோதான், நெல்சன் செட் ஆகும். ஸோ இது மாதிரியான டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது நெல்சன் ஆக்சுவலாக ஒரு டேரக்டராக உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, ஏன்னா நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அதுக்காக கேட்குறேன். நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிற ஒரு டைரக்டர் அவர். வெரி டேலண்ட். எனக்கு தெரிஞ்சு ஸோ ஒரு சினிமாவோட சக்ஸஸோ ஃபெயிலியரோ வந்து ஒரு ஆர்டிஸ்டையோ ஒரு டைரக்டரையோ இட் டசன்ட் மேட்டர். பிகாஸ் எவ்ரி ட்ரை இஸ் அ டிஃப்ரெண்ட் ட்ரை, எவ்ரி ஸ்டோரி இஸ் அ டிஃப்ரெண்ட். சிலது ஆளுங்களுக்கு பிடிக்கும். இப்போ புர்கா யாருக்குமே பிடிக்கல அப்படின்னா புர்கா வந்து ஒரு கெட்ட படம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு புர்கா எவ்வளோ இம்பார்ட்டண்டான படம்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட கேரக்டரோட ஷேட்ஸு, எஸ்பெஷலி நம்ம எவ்வளோ வருஷம் சிவா பார்த்துருக்கோம், சிவகார்த்திகேயன் டாக்டர் மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஜோனில் இருக்கிற ஒரு கேரக்டர் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ அந்த ஒரு அப்டன் வந்து அவர் இப்போ சிவா பண்ணோன்னா சார் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரில்லியன்ட் டைரக்டர் அவர். ஸோ அவர்கிட்ட இருக்கிற ஸ்டப் வந்து ரொம்ப பிரில்லியண்டான ஸ்டெப்பு. அது ஜெயிலரில் பார்க்கலாம். ஓகே. அண்ட் ஒரு கேரக்டர் ரொம்ப சட்டில்டாக டார்க் ஹியூமர் பண்ண வைக்கிறது சாதாரண. ஆக்சுவலாக டார்க் ஹியூமரே வந்து நம்ம சிரிக்க மாட்டோம், பட் ஆடியன்ஸ் சிரிப்பாங்க. ஆமாம். ஸோ அதில் வந்து நெல்சன் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தில் எந்த அளவுக்கு டார்க் ஹியூமர் இருக்கும்? நீங்க பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். ஐயோ புரியுது. மாட்டிலாம் உள்ள ரீசன் என்னன்னா நெல்சனுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக டார்க் ஹியூமரை பார்க்குறாங்க இங்கே எல்லாருமே. ஏன்னா சிவகார்த்திகேயன் நம்ம நீங்கள் சொன்னது சிவகார்த்திகேயன் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், பட் டாக்டர் சிவகார்த்திகேயன் எப்படி பார்க்குறோங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதே அந்த கிளாஸோட இப்போ நம்ம தலைவரை பார்க்கும்போது நெல்சன் ஸ்கெட்ச் பண்ணக்கூடிய ஹீரோவுடைய கேரக்டர் வந்து ஸோ இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குது. இல்லை அந்த கேரக்டருக்குன்னு ஒரு ஆர்க் இருக்குல்ல. ஸோ அவர் அதில் கரெக்டாக செட் பண்ணுறதுக்காக மேபி சில விஷயங்கள் யூஸ் பண்ணார் போல. ஆனால் இது அந்த இதுலேருந்து சிவாவோட கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. ஓகே. இட்ஸ் லைக் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். அதான் ஸோ மேபி அந்த கட்டில் பார்த்தா அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அப்படி இருக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். பெரிய மாஸ் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தியேட்டர்ல. ஓகே, கண்டிப்பா. ஏன்னா தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டா தான் இருக்கும் ஜெயிலர். இந்த ஷூட்டிங்ல வந்து நடி மறக்கவே முடியாத ஒரு இன்சிடென்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தலைவரோட சொல்லுங்க. அவரு கூட நிறைய பேசினேன் நான். பேசினது எல்லாமே எனக்கு மறக்க முடியாத இன்சிடென்ட் தான். ஸோ அதில் வந்து நான் அவர்கிட்ட கேட்பேன், சார் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் என்ன பிடிக்கும், என்ன சாப்பிட பிடிக்கும், என்ன பண்ணுவீங்க, எப்போ எழுந்திருப்பீங்க. ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல நம்ம கேட்குறது. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது அவருக்கு ஆன்சர் சொல்லிட்டு அதே கொஸ்டின் எங்கிட்ட திருப்பி கேட்பார். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த டைம் என்ன பண்ணுவீங்க, ஷூட்டிங் போகும்போது முன்னாடி என்ன எப்படி ப்ரிப்பேர். ஸோ அது எல்லாமே பயங்கர எனக்கு மறக்க முடியாத விஷயம். சரி, நம்ம ஒன்று அவர் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றது, பட் அதே ஆர்வம் வந்து அதே எக்ஸைட்மெண்ட் அவர்கிட்ட இருக்கும். மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது அது பயங்கரமாக என்னை வந்து பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அதை திருப்பி இதெல்லாம் கேட்பாருன்னு. என்னன்னா வெளில இருக்கவங்க வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க தலைவர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பார், எந்த பேசும்போதும் சரி டவுன் டு எர்த்னா தலைவர் தான் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீனில் தலைவர் எப்படி? ஆக்சுவலாக தலைவர் எப்போவுமே ஸ்டைல் தான். நான் என்ன நினச்சேன்னா அவரோட அந்த நம்ம சினிமாவில் பார்க்குற அந்த ஸ்பீடு, அந்த ஸ்டைலு, அந்த கிளாஸ்னஸ் எல்லாமே வந்து சினிமாக்காக அவர் பண்ணாரோ. ஏன்னா தலைவர் நான் முன்னாடி பார்த்தது ஜெயிலரில் டைமில் தான் தலைவர் பார்க்குறோம். ஆனால் அவர் ஆக்சுவலாக நேச்சுரலாகவே அப்படி தான் இருக்காரு. ஓகே, பேசுறதுல, நிற்கிறதுல, திரும்புறதுல எல்லாம் அந்த ஸ்டைலு, இன்போன் ஸ்டைல். அது அது வந்து பியூட்டிஃபுல்லான விஷயம். சூப்பர். லாலேட்டன் கூட மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் லைக் ஜெயிலர்ல மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் பேசுனது மட்டும்தான் இருக்கு. அப்படி அவங்க ரெண்டு பேருக்கான நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கோங்க. கண்டிப்பா. இல்ல என்ன வெளில ஒரு டாக் போயிட்டு ரம்யா கிருஷ்ணன் மேமுடைய பொண்ணா தான் நீங்க பண்றீங்க. இல்ல நான் சொல்ல மாட்டேன். இப்படிதான் போட்டு வாங்குவீங்க. அப்படிலாம் கிடையாது. பாருங்களேன், கதை அவங்களே எழுதுவாங்க, சத்தியமா சொல்ல மாட்டேன். சீரியஸா எதுவுமே நான் இதுக்கப்புறம் கேட்கல. ஃபைனலா ஜெயிலர்ல சார் பார்த்துட்டு உங்களுடைய சீனை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? சார் என்ன நெல்சன் சார் சொல்றீங்களா, இல்ல சொல்றீங்களா? ரெண்டு பேருமே. ஃபர்ஸ்ட் நெல்சன் சார் என்ன சொன்னாங்க, அடுத்து வந்து ரஜினி சார் என்ன சொன்னாங்க? ஏன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணி ரெண்டு பேர்கிட்ட நான் கேட்கவே இல்லை சார் நான் இப்படி பண்ணியிருக்கேன்னு. ஸோ ஐ வெயிட்டிங் ஃபார் த அவுட், படம் வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் கேட்காதீங்க. நான் என்னோட லாஸ்ட் டே ஷூட் அன்னைக்கு ரஜினி சார்கிட்ட போயிட்டு, சார்
அப்போ தான் ஃபஸ்ட்டு அவர் கூட ஃபோட்டோ எடுக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லா டேஸும் முடிஞ்சிச்சு, ஒர்க்கிங் டேஸ் எல்லாம் முடிஞ்சு, சார் என்னோட ஷூட் முடிஞ்சிச்சு, நான் இன்றைக்கி கிளம்புறேன் சார், ஒன்று கேட்கலாமா அப்படின்னு. கேளுங்க அப்படின்னு, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா சார் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டில் அவரோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன், அந்த ஃபோட்டோ எனக்கு கொடுத்த விதம் எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. லைஃப்பில் அந்த ஃபோட்டோவும் நான் மறக்க மாட்டேன். அது பெரிய மெமரி என் லைஃப்பில்.